அல்லாவுடைய திருப்பத்தையும் அடையக்கூடிய வழிகளில் ஒன்றாகிய நல்ல ஒரு சந்திப்பிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஓய்வு நேரம் கிடைப்பது என்பது நம்மை போன்ற பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து இம்மாதிரி நாடு விட்டு நாடு வந்திருக்கக்கூடிய இந்த இடங்களிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய எல்லா வழிகளிலும் நம்முடைய நேரங்களை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டுமோ அவ்வாறு செலவழிக்கக்கூடியவர்களாக, அப்படி பாக்கியம் பெற்றவர்களாக உலகமீன் நம்மை ஆக்கியிருக்கிறான். அன்பானவர்களே, லெசர் டைம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். 6 நாளும் வேலை பார்த்துவிட்டு எப்போது வெள்ளிக்கிழமை வரும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு, எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதை போன்று வருடம் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு எப்போது பெருநாள் லீவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த வழியில் செலவழிப்பது என்பது அது மிகப்பெரிய ஹவல். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமை முஸ்லீம்கள், மாற்று மதத்தை விட்டுருவார், முஸ்லீம்கள்லேயே பல பேர் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஒரே மொழி பேசக்கூடியவர்கள், ஒரே பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள், அந்த லீவு வர்றதுக்கு முன்னாலேயே அதை திட்டமிடுவாங்க. குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பமாக பிளான் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது ஈமானில் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது இஸ்லாமிய தேடுதலிலிருந்து தங்களை தூரமாக்கி வைத்திருக்கக்கூடியவர்களுடைய போக்கு, எண்ணம், சிந்தனை போக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். சில பேர் சேர்ந்து உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லாக சீட்டு விளையாடுவோம் அப்படின்னு பேச்சுலர்ஸ் பிளான் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? சில பேர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு அனாச்சாரமான வழிகளிலே தங்களுடைய நேரங்களை மாற்று மத அன்பர்களோடு, குடும்பங்களோடு சேர்ந்து எந்த விதமான மகரமின்மை என்ற அதுகளெல்லாம் தாண்டி கூத்து, கும்மாளங்கள் என்று பல்வேறு வழிகளிலே தங்களுடைய நேரங்களை இதே தம்மம், கோபாறு, சேத்து, கத்தீப்பு, ஜுபைலுக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மாதிரியான வட்டங்களுக்கெல்லாம் நம்மை அகப்பட விடாமல், அதுதான் நம்மை பாதுகாத்து ஒரு அருமையான வட்டத்திலே நம்மை இணைத்திருக்கிறாங்க என்று சொன்னால், அது ரொம்ப நம்ம மீது பொழிந்திருக்கக்கூடிய அன்பு, கருணையின் வெளிப்பாடு. அது நல்ல வட்டத்தில் மாற்றுறது மிக மிக முக்கியம். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ நம்முடைய தோழமை, நட்பு, அது பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நம்முடைய கேரக்டர்ஸை பாலிஷ் பண்ணுறதில்ல, அதை தீர்மானிக்கிறதுல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு இருக்கிறது. இவன் நல்லவனாக இருப்பான், நண்பன் கெடுத்துட்டு போயிடுவான். அவள் நல்லவனாக இருப்பாள், அவளுடைய தோழி கெடுத்துட்டு போயிடுவாள். ஆக நட்பு மிக மிக முக்கியம். அப்போ இந்த மாதிரியான ஓய்வு நேரத்தை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, வழியிலே செலவழிக்க வேண்டும் என்பதற்காக இதே போன்ற கத்தீப் இஸ்லாமிக் சென்டரை போன்ற இஸ்லாமிய நிலையங்கள் தான் அவைகளை சிந்திப்பார்கள். முதல் முறையில் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், இதே முகங்களை தான் அல்லாஹ்வுடைய அருளால் ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்குறோம். இங்கே மட்டும் இல்லை, ஐடிஜிசி, என்எம்சி, இஸ்லாமிக் சென்டரில் ஒரு சந்திப்பாக இருந்தாலும் சரி, ஐசிசியில் ஒரு சந்திப்பாக இருந்தாலும் சரி, ராக்காவுடைய தர்பியா சந்திப்பாக இருந்தாலும் சரி, ஹிதாயா சென்டரின் கோபார் மூலமாக ஏற்படக்கூடிய சந்திப்புகளாக இருந்தாலும் சரி, ஜுபைலாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே இதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி முக்காவாசி ஆண்களோ பெண்களோ பிள்ளைகளோ நம்ம மாறி மாறி பார்க்கலாம். அப்போ அதுதான் ஒரு அருமையான வட்டத்திலே நம்மை இணைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். தீமையிலிருந்து பாதுகாப்பது என்பது மோசமான வட்டத்துக்குள் நம்மை மாட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். நல்ல வட்டத்துக்குள்ள மாற்றுறது மிகப்பெரிய ஹைர். அப்போ தான் அல்லாஹ் நியாமத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை, அந்த நியாமத்தை மாதிரி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நியாமத்தானி, 2 அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் இருக்கிறது. மக்பூனூன் ஃபீஹிமா, அதிகமான மக்கள் அந்த விஷயத்தில் பொடுபோக்காக, அலட்சியமாக, கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அதை நியாமத்துன்றே நினைக்கிறது கிடையாது, அல்லது அந்த நியமத்தை மோசமான வழிகளிலே உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மிக அதிகமான மக்கள். அது எதுன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸஹ வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வும். சொல்லுங்கள், என்னைக்கு நம்ம இந்த ஹதீஸ் நமக்கு தெரிந்திருக்கவில்லை என்று சொன்னால், என்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத ஒரு நியாமத்தை நம்ம நினச்சிருக்கிறோம், செல்வத்தை நியாமத்தாக பார்த்துருக்குறோம், சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஹிதாயத்தை, ஈமானை, இஸ்லாத்தை ஒரு நியாமத்தாக நாம் பார்த்துருக்கிறோம், சந்தேகம் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள், அல்லது கல்வி திறமையோ அல்லது வேற எந்த பொதுவான திறமைகளோ ஆற்றல்களோ அவற்றை நாம் நியாமத்தாக பார்த்திருப்போம், சந்தேகம் இல்லை. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம், நம்முடைய மனைவிக்கு கணவனுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நியாமத்தாக அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக என்று நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவாக அதை யோசிக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை நியாமத் என்று சொல்கிறார்கள். நியாமத்தும் மின் நிஅமில்லாஹ், பல்வேறு நியாமத்துகளை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரப்புல் ஆலமீன் நியாமத்தாக சொல்லுகிறான். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் ஒன்று ஒன்றா என்ன நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் யூ cannot count it, you never அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உன்னால் எண்ணி முடிக்க முடியாது. அப்போ உச்சியில் இருக்கக்கூடிய இந்த முடி முதல் உள்ளங்காலிலே இருக்கக்கூடிய நகம் வரைக்கும் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் மிகப்பெரிய நியாமத்துகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். ஒன்று இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அல்லது ஒன்றில் குறைபாடு இருக்கிறது என்று சொன்னாலும் பரவாயில்லை, நியாமத்து தான். அப்போ அன்பானவர்களே, இப்போ ஓய்வு நேரம் என்பது அதை மாதிரி இன்னொரு நியாமத்து. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியம், சிஹத் வந்து நமக்கு நியாமத்தோ அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் நியாமத் என்று மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சரியான ஹதீஸில், ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது, 5 யஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை கொண்டு பெனிஃபிட் அடைஞ்சிக்கங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த 5 விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று வந்து நம்ம மரணிப்பதற்கு முன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வு, ஹயாத்துக்க கப்ல மௌத்திக்க, மரணம் நிச்சயம், பிறந்த எல்லாரும் ஒரு நாளில் மரணமாகத்தான் ஆக வேண்டும். அந்த மரணத்தை சுவைக்காமல் யாரும் இருக்க முடியாது. கடவுளை மறுக்கக்கூடிய, மார்க்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய, இறைவனுக்கு இறைவனை வந்து நிராகரிக்கக்கூடிய நாஸ்திகர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மரணம் நிச்சயம் என்பது. அல் மௌத் ஹக். அப்ப அந்த மரணம் அன்பானவர்களே, அப்போ மௌத்து வந்து நிச்சயம். அப்போ அந்த மௌத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வக்தை தந்திருக்கிறான். ஒலிக்குள்ளி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை, ஒரு தவணையை, ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறான். அது சம்டைம்ஸ் 15 வயசாக இருக்கலாம். அதனால தான் 15 வயசில் உள்ள பிள்ளைகள் மௌத்தா போகிறாங்க. பிறந்த அடுத்த நாளிலே மரணிக்கக்கூடிய பிள்ளைகளும் நம்ம பார்த்துருக்குறோம். 90 வயது வரைக்கும் இருந்து 91ஆவது வயதில் மரணிக்கக்கூடியவங்களை பார்க்குறோம். காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜல், ஒரு தவணை. அந்தந்த மனிதருக்குள்ள ஒக்து, தவணை வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு கணம் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள் என்று அந்த குர்ஆன்ல சொல்றான். அப்போ அவங்கவுங்க ஒக்து என்ன அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கும் தெரியாது, ரப்புல் ஆலமீன் தவிர. அப்போ அன்பானவர்களே, அந்த ஒக்துக்கு முன்னாடி உள்ள நம்முடைய வாழ்க்கை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத், அருட்கொடை. அப்போ அந்த அருட்கொடையான வாழ்வை அல்லாஹ்வுடைய வழியில், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய வழிகளிலே, மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடிய வழிகளிலே நம்முடைய நேரங்களை, காலங்களை, நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய செல்வத்தை, நம்முடைய எல்லா விஷயத்தையும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ பிஸியாக ஆவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய உன்னுடைய ஓய்வு நேரம் அதை நீ பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ 5 விஷயங்களுக்கு முன்னால், 5ங்கிறது மரணத்திற்கு முன்னால் உள்ள வாழ்வு, அதே மாதிரி வயோதிகத்துக்கு முன்னால் உள்ள இளமை, வறுமைக்கு முன்னால் உள்ள செல்வம், நோய் வருவதற்கு முன்னால் உள்ள ஆரோக்கியம், அதே மாதிரி நம்ம பிஸி ஆகுறதுக்கு முன்னால் உள்ள ஓய்வு நேரம். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள். இங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப 2 விஷயத்தை சொல்கிறாங்க, ஆரோக்கியம், அதே மாதிரி உன்னுடைய ஓய்வு நேரம். அப்போ அன்பானவர்களே, ஆரோக்கியமாக நாம் இருக்கும்போது அதனுடைய பெருமதி யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் ஓய்வு கிடைக்கும் போது அதனுடைய பெருமதி தெரியாது. இது ரெண்டுமே எப்போ தெரியும் சொல்லி சொன்னால்,
ஒன்று, உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அதை புரிந்து கொள்கிறார்களோ விளங்கிக் கொள்கிறார்களோ இல்லையோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்கள். அதெல்லாம் காமனான மக்கள் அதனுடைய பெருமதி தெரியாது. வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று சொல்வதை போல அந்த நியமத்துகளை அவர்கள் இழந்து நீங்காத நோயில் அவர்கள் படுத்து கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லது வாழ்வின் இறுதியிலே தங்களுடைய நோய் காலமாக அவர்கள் தங்களுடைய காலத்தை கழிப்பார்கள். அப்போ தான் வருத்தப்படுவாங்க. 65 வயசாச்சே, இன்னும் என்னால் குரான் பார்த்து ஓத தெரியலையே, அல்லது இன்னும் குரானிலிருந்து நான் ஒரு சில சூறாக்களை கூட மனனம் செய்யவில்லையே, அல்லது என்னுடைய வாழ்விலே நான் சரியாக வருடம் ஜக்காத்து கொடுக்காமல் போயிட்டேனே, இவ்வளவு செல்வம் இருக்கிறதே அதை நான் ஏழைகளுக்கு உதவாமல் இருந்து விட்டேனே, என்னுடைய குடும்பங்களை, உறவுகளை, அண்ணன் தம்பிகளை, சகோதர சகோதரிகளை சரியான முறையில் நான் அரவணைக்காமல் சென்று விட்டேனே, அல்லது இபாதத்தை என்னால் எந்த அளவுக்கு செய்திருக்க முடியுமோ, அது தொழுகைகளோ குர்ஆன் ஓதுதலோ அல்லது அதுக்கார்களோ அல்லது மற்றவர்களுக்கு மார்க்கத்தை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய இல்மை சொல்லிக் கொடுப்பதோ எதுவாக இருந்தாலும் சரி, இவைகளை நான் போதுமான கவனம் செலுத்தாமல் போய்விட்டேனே என்று ஒருவன் வாழ்வின் இறுதியில் சக்கராத்துடைய ஹாலில் நினைத்து பார்ப்பதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அந்த டைம், யூ லாஸ்ட் யுவர் டைம், நேரத்தை வீணடிச்சிட்டாரு. அல்லாஹ் அவன்கிட்ட ஒருத்த கொடுக்கத்தான் செஞ்சான். அந்த ஒருத்தை மார்க்கம் சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதன் பிரகாரம் நீ செலவழிக்காமல் போய்விட்டாய். அப்போ யார் புத்திசாலின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் புத்திசாலின்னு சொன்னால் யார் மறுமை உடைய விஷயத்தை நினைச்சு அஞ்சு கேள்வி கணக்கு உண்டு, விசாரணை உண்டு, சொர்க்கம் நரகம் உண்டு, அல்லாஹ்வை கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சன்னதியிலே மாஸ்டருடைய மைதானத்திலே நாம் நின்றே ஆக வேண்டும், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுக்கான பதில்களை கொடுத்தே ஆக வேண்டும், யார் உண்மையாக நினைச்சு அதற்கேற்ப தன்னுடைய இந்த துனியா வாழ்க்கையை, இந்த வாழ்வை, இந்த ஆரோக்கியத்தை, இந்த அந்த ஒக்தை அவன் பேணிக் கொள்கிறானோ, அதன் பிரகாரம் இந்த வாழ்வை அமைத்துக் கொள்கிறானோ அவன் வெற்றியாளன். அவன் தான் ஹீஸ் ரியல் சக்சஸ்ஃபுல் மேன். அப்போ யார் புத்திசாலி, இன்டெலிஜென்ட் யாருன்னு சொன்னால் இவன் தான் இன்டெலிஜென்ட், இவன் தான் கிளவர். மூத்து எப்படினாலும் வரும். நான் வறுமையிலேயே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்தாலும் மூத்து வரத்தான் செய்யும். அது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லது வறுமையும் செல்வமும் மாறி மாறி வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய சோதனை தான். கரெக்டாக இல்லையா? கொடுப்பதும் எடுப்பதும், அது செல்வமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சோதனை. அது இந்த உலகம் ஒரு சோதனை களம். இதில் ஒருத்தர் அனுப்புறது நீ எவ்வளோ புத்திசாலி திறமைசாலி என்பதை நிரூபிப்பதற்காக அல்ல. ஆனால் நீ புத்திசாலியாக இருக்க வேண்டும், திறமைசாலியாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் திறமைசாலிகளாக நாம் உருவாக்க வேண்டும், அவர்களை நல்ல கல்விமான்களாக உருவாக்க வேண்டும், எல்லா விதமான திறமைகளும் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை சமூகம் தீட்ட வேண்டும். இப்போ இந்த மாதிரியான சந்திப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய காலையிலேருந்து பாருங்கள், ஒரு அருமையான சந்திப்பே இந்த மாதிரியான சந்திப்பின் நோக்கமே சந்திப்பு தான். இந்த மாதிரியான சந்திப்பின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்பாடு பண்ணுறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேதரிங், நல்ல மக்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஹைர். அதான் நான் சொல்ல வந்தேன். மோசமான வட்டங்களும் இருக்கிறது, மோசமான சந்திப்புகள், இது நல்ல சந்திப்புகள். நல்ல மக்கள் ஒன்று கூட, ஆண்களும் தான் பெண்களும் தான் பிள்ளைகளும் தான். அப்போ நல்ல நட்புகள் இங்கு கிடைக்கிறது. இம்மாதிரியான சந்திப்பு இது மிக முக்கியமான நோக்கம். இப்போ அதன் மூலமாக பரஸ்பர அன்பை நம்மால் பரிமாறிக்கொள்ள முடிகிறது, ஒற்றுமை நமக்குள் ஏற்படுகிறது. இதன் மூலமாக நல்ல பல காரியங்களை நாம் இணைந்து செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஹைர். அடுத்தது என்னது? சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான விளையாட்டுகள். அது நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய திறமைகளையும் தான் அது மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? எந்த கேம் நம்ம வச்சாலும் பின்னால் பாருங்கள், ஒரு நம்முடைய ஆற்றல், ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஆற்றலோ அல்லது ஒரு மென்டலான ஒரு ஆற்றலோ, அல்லது இப்போ கொஸ்டின் ஆன்சர் வைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்னால் என்ன இருக்குது? இந்த தகவல்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேட்டம் அதில் இருக்குது பின்னால். அப்படித்தானே? உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியல என்பதை வெளிப்படுத்துவதல்ல கொஸ்டின் ஆன்சருடைய குவிஸுடைய நோக்கம், அது அல்ல. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் தெரிந்திருந்தவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறதும், தெரியாமல் இருக்கிறவர்கள் இது கூட நமக்கு தெரியாமல் போச்சு, அப்போ நாம் தெரிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான மார்க்க தகவல்கள் தெரிய வேண்டும் என்பதை உந்தக்கூடிய விஷயம்தான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது, குவிஸ். அதுக்கு நோக்கம் அதுதான். அந்த மாதிரியான நம்ம விஷயங்களை அல்லாஹ் நீங்கள் வைக்கிறோம், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ கேள்வி பதில்கள் போன்ற நிகழ்வுகளோ அல்லது விளையாட்டுகளோ அல்லது பரிசுகளை அள்ளி கொடுக்கிறதோ, இது எல்லாமே ஒரு அருமையான சந்திப்பு. இந்த சந்திப்பின் ஊடாக மாஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. இதன் ஊடாக இஸ்லாமிய ஆக்டிவிட்டீஸ், நம்ம சென்டர்களின் ஊடாக செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள் அதிகரிக்கும். இதே கூட்டம் தான் நாளைக்கு வேற ஒரு சென்டரில் வேற ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் வருவோம், வரோமா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா? அப்போ நம்முடைய நேரங்கள் நம் அருமையான பயனுள்ள வழிகளிலே செலவழிக்கப்படுகிறது. நாளைக்கு ஒரு போட்டின்னு சொல்லி குர்ஆனை மனனம் செய்யுங்க, இந்த சூறாவை பண்ணுங்க, அந்த சூறாவை பண்ணுங்கன்னு ஒரு சென்டரில் சொல்லும்போது நம்ம தான் போய் கலந்துக்கிறோம்.
குர்ஆனை கற்றவர்களுக்கான போட்டியில் வைக்கும்போது நம்ம தான் போய் கலந்துக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஊக்குவிப்போம், முயற்சி செய்வோம். பிள்ளைகள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய ஷரியா வகுப்புகளிலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்போம், தர்பியா வகுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அது நம்ம எந்த சென்டராக இருந்தாலும் சரி, தமாம் கோபாரில் அல்லாஹ்வுடைய வரலாறு. இப்போ இதன் மூலமாக ஒரு அருமையான இஸ்லாமிய குடும்பம் உருவாகும். தனிப்பட்ட முறையில் தன்னை மேம்படுத்தக்கூடியவனாக ஒருவன் ஆகிறான். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம் உருவாகும். அப்போ அன்பானவர்களே, இப்போ நம்முடைய கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை நல்ல வழிகளிலே நாம் செலவழிக்க முன் வருவோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அதுக்காக நம்ம போர் அடிக்காது. கரெக்டாக இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவோம், போர் அடிக்குது போர் அடிக்குது. ஏன்பா அந்த பாட்டு கச்சேரிக்கு போகிறான், போர் அடிக்குது, சும்மா இருக்கிறான். ஏன்பா அந்த கூத்தில் போய் கும்மாளத்தில் போய் கலந்துக்கிறேன், சும்மா தானே நான் இருக்கிறேன், போர் அடிக்குது. குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு டைம், அவங்களுக்கு வந்து அவுட்டிங் வேணும், அவங்களுக்கு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். என்ஜாய்மெண்ட் வேணும், அவுட்டிங் வேணுங்கிறது இந்த சந்திப்புகளிலே கிடைக்குமா கிடைக்காதா? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளால் இங்கேயும் நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறோம். நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறோம், நல்ல முறையில் சாப்பிட்றோம், நல்ல முறையில் குடிக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு பரிசுகள் அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ இது எல்லாமே சந்தோஷம்தான். அப்போ இது அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்படக்கூடிய சந்திப்புகளாக இந்த மாதிரியான சந்திப்புகள் அமையும். அதுக்கு நேர் மாற்றமாக வேற ஒரு அந்த அந்த சர்க்கிளில் போய் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான வழியில் தங்களுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்லா பாதுகாக்கணும் அந்த மாதிரியான வட்டங்களிலே நாம் மாட்டிக்கொள்வதை விட. அப்போ அன்பானவர்களே, இந்த மாதிரியான சந்திப்புகள் நம்முடைய ஓய்வு நேரங்களை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நமக்கு இருக்கக்கூடிய சேகத்தை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழிக்கக்கூடியதாக அமையும். கல்வி மிக மிக முக்கியம். ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்முடைய ஓய்வு நேரங்களை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஒன்று, நம்முடைய இபாதத்துகளை முடிந்த வரைக்கும் அதிகமான இபாதத்துகளை செய்வதற்கு நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். அது குர்ஆன் ஓதுதலாக இருக்கட்டும், குர்ஆனை மனனம் செய்வதாக இருக்கட்டும், அதுக்கார்களை மனனம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது நஃபிலான வணக்கங்களை செலுத்துவதாக இருக்கட்டும். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இல்மை தேடுறது. நம்மை மார்க்க ரீதியாக நம்முடைய மார்க்க அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளிலே நம்முடைய நேரங்களை செலவழித்தல். இல்மு, கல்வி தேடுதல். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமாம் கோபாலில் பல்வேறு சென்டர்களின் ஊடாக பல்வேறு வகுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள நேரத்தில் இருக்கும். அல்லது வாரத்தில் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 5 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாளும் இருக்கும். அது இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீ நாள், இன்னைக்கு அங்கே தான் போய் மாட்டிக்கிறணுமா என்று நாம் யோசிப்பதை விட, அதை ஒரு அருமையான வாய்ப்பாக, கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, நேரமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய மகிழ்ச்சிக்குரிய காரணியாக அமைந்துவிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ கல்வியை தேடுவது குர்ஆனையும் ஹதீஸையும் தஃப்சீர்களையும் ஃபிக்ஹுகளையும் இன்னும் பல்வேறு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நேரங்களை ஒதுக்குவது மிக மிக ஹைர். அதில் லெசன் டைம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கணும். அடுத்து அன்பானவர்களே, நல்ல ஹேபிட்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்மை நாம் வளப்படுத்திக் கொள்வதற்கான வழிகளிலே நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்க வேண்டும். நம்ம மேம்படுத்திக் கொள்வதற்கான செல்ஃபை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, அல்லது கல்வி ரீதியாக இருக்கலாம், அல்லது நல்ல பழக்கங்களை நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை, அல்லது மோசமான நம்முடைய பழக்க வழக்கங்களை விடுவதற்கான முயற்சியாக இருக்கலாம். எனினும் நம்ம செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவன் மரணம் வரைக்கும் நாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அது கல்வி ரீதியாகவும் வேறு எந்த மேம்பாடாக இருந்தாலும் சரி. இறுதியாக என்னன்னு சொல்லி சொன்னால், அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய லெசர் டைம்களை யூட்டிலைஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அது இண்டிவிஜுவலாகவோ அல்லது ஏன்னா நம்மை சுற்றி நம்ம பகுதியிலையும் தான், தமிழகத்துலையும் தான், அல்லது ஸ்ரீலங்காவிலையும் தான் பல பேர் பலவிதமாக ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். பொருளாதார ரீதியாக, மருத்துவ பிரச்சனைகளின் ரீதியாக, அல்லது சமூக ரீதியாக பல்வேறு விதங்களிலே அன்றாடம் சிரமங்களிலும் சிக்கல்களிலும் அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும். அப்போ அப்படிங்கும்போது நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு உதவுவது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஹைர். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழி, அது ஒரு அமல். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய நேரமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவக்கூடியவனாக இருப்பான். அப்போ நம்ம மற்றவர்களுக்காக உதவக்கூடிய நேரமெல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால், நாளை மறுமையிலே யாராலும் உதவி செய்ய பெற முடியாது. அப்படிதானே? நம்ம வேற யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? மாஷர் மைதானத்தில் நெவர். மாஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நாம் உண்மையான மூமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புள்ளவர்களாக ரப்புல் ஆலமீன் நாம் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும், அதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும்.
ஆக்குவது எப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுதியானவர்களாக நாம் வாழ வேண்டும் இந்த துனியாவில். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய ஷஃபாஅத்து மாஸ்டரிலே நமக்கு கிடைக்கும். அது அல்லாமல் வேற யாருடைய சப்போர்ட் கிடைக்குமாங்க? நெவர். யாருடைய சப்போர்ட் கிடைக்காது. நாம் என்ன இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோமோ, நாம் செயல்களை செய்தோமோ, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் இவைகளெல்லாம் பதிய போட்டு கொண்டிருக்கிறது ஏழிலே. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய செயல் ஏடு நம்முடைய கழுத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அது ஒரு சுபஹானல்லாவாக இருந்தாலும் சரி அல்லது மோசமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, மறந்து விட வேண்டாம், நம்முடைய செயல் ஏட்டிலே அவைகள் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த செயல் ஏடு தான் நாளை மாஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய விசாரணை மண்டபத்திலே நம்முடைய கரங்களிலே அவைகள் கொடுக்கப்படும். அந்த செயல்பாடுகள் தான் நாளை மீசானிலே அவைகள் நிறுக்கப்படும், வெயிட் போட்டு பார்க்கப்படும். அதன் அடிப்படையில் தான் இவன் சொர்க்கம் செல்லக்கூடியவனா அல்லது இவன் நரகம் செல்லக்கூடியவனா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ரப்புல் ஆலமீன் நீதமானவன், நீதமானவர்களுக்கெல்லாம் நீதமானவன் அவன். அப்படி எப்படி உலகத்தில் வாழ்ந்தாயோ, உன்னுடைய நேரங்களை செலவழித்தாயோ, உன்னுடைய செல்வத்தை நீ செலவழித்தாயோ, செல்வத்தை ஈட்டினாயோ, உனக்கு நான் தந்த அறிவை, கல்வியை நீ அதை தேடினாயோ அல்லது கல்வியை பயன்படுத்தினாயோ, உன்னுடைய நேரங்களை நீ எவ்வாறு செலவழித்தாயோ, அவைகள் எல்லாமே நான் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறது இப்பவே சொல்லிட்டான். இதன் அடிப்படையில் தான் உன்னுடைய மறுமை பேர் இருக்கும் என்பதையும் சொல்லிட்டான். அப்போ அன்பானவர்களே, அப்போ இது ஒரு திட்டமிடப்பட்ட லைஃப், சும்மா ஏனோ தானோ லைஃப் அல்ல. இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஏதோ பிறந்தோம், எப்படி வேண்டாலும் நாம் வாழ்ந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு நாளில் மரணிச்சிருவோம், மூத்தா போயிடுவோம், அப்புறம் பார்த்துக்குறோம், ஒன்றுமே இல்லை என்றோ அல்லது மூத்தா போனதுக்கு அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதல்ல. அல்லாஹ் எல்லாத்தையுமே வரிசையாக சொல்லிட்டான். இப்படி பிறந்தா இப்படி இப்படி மௌத்தா போவா, பர்சகுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்புறம் மாஸ்டரில் உன்னை எழுப்பாட்டி கொண்டு போய் நிப்பாட்டுவேன், எல்லாத்தையும் நான் விசாரணை செய்வேன், உன்னுடைய அமல் செயல் ஏடுகளை நீ எப்படி நடந்தியோ அதை உன் கையில் தருவேன், நீ வாசித்து பார்ப்பான். அதற்கப்புறம் உன்னுடைய வெயிட், நன்மையை தூய்மையை நான் வெயிட் போட்டு பார்ப்பேன். அது நன்மை தட்டு அதிகமாக இருந்தது என்று சொன்னால், வெயிட்டா கவ்வியா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீ சொர்க்கம் செல்லக்கூடியவனாக இருப்பாய். அல்லது அதுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னை தூக்கி நரகத்தில் போடுவேன். அப்போ சொர்க்கமோ நரகமோ ஒருத்தன் நான் போனதுக்கு அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டாவது மரணம் ஒன்று இல்லை. ஒரு மரணம் தான். ஒருத்தன் ஒரு முறை பிறக்கிறான், இன்னொரு முறை மௌத்தா போகிறான், இன்னொரு முறை எழுப்பப்படுவான், அதற்கப்புறம் மரணம் என்பது இல்லை. முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சிகரமானதாக, சந்தோஷமானவர்களாக நாமும் நம்முடைய மனைவி பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உறவுகளும் நட்புகளும் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையான புத்திசாலி இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஹயாத்தை, வாழ்வை, இளமையை, நம்முடைய செல்வத்தை, நம்முடைய ஓய்வை, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல சாலிகான மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.